ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, டிகே சிதம்பரனார் பயிற்சி வினாக்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, ரெகுலராக வந்து தமிழ் அறிஞர்கள் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசன்ட் வீடியோஸில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். டிகே சிதம்பரனார் அவர்களின் சிறப்பு பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? டிகே சிதம்பரனார் அவருடைய சிறப்பு பெயர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரசிகமணி. அடுத்து பாருங்கள். டிகே சிதம்பரனார் அவர்கள் வழக்கறிஞர் தொழில் செய்த ஊர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை டிகேசி வந்து வழக்கறிஞராக வந்து எந்த ஊரில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. அடுத்து பாருங்கள். டிகே சிதம்பரனார் நடத்திய இலக்கிய அமைப்பின் பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிகே சிதம்பரனார் நடத்திய இலக்கிய அமைப்பின் பெயர். சரிங்க, ஆன்சர் பார்த்தீங்கன்னா வட்டத்தொட்டி. அடுத்து பாருங்கள். கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிகே சிதம்பரனார். கடித இலக்கியத்தின் முன்னோடி டிகே சிதம்பரனார். அடுத்து பாருங்கள். டிகேசி அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான மற்றும் அவர் ஆழமாக பயின்ற நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிகேசிக்கு எந்த நூல் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்க, ஆன்சர் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம். அடுத்து பாருங்கள். இதய ஒளி என்ற நூலின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிகே சிதம்பரனார். அடுத்து பாருங்கள். டிகேசி அவர்கள் எழுதிய மற்றும் ஒரு முக்கியமான நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிகேசி எழுதிய மற்றொரு முக்கியமான நூல். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1900. ஸோ மற்றொரு முக்கியமான நூல்னு சொல்ல முடியாது. இந்த 1900 இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து உரை வந்து எழுதியிருப்பார். சரிங்களா? அந்த நூல்னு கூட நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த 1900 நூலுக்கு உரை எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா டிகே சிதம்பரனார். அடுத்து பாருங்கள். டிகேசி அவர்கள் யாரை உலக கவி என்று போற்றினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கம்பர். டிகேசி பார்த்திங்கன்னா கம்பரை வந்து என்ன சொல்லியிருக்காரு, உலக கவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள். தமிழ் இசை இயக்கம் வலுப்பெற பாடுபட்டவர்களில் ஒருவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ் இசை இயக்கம் வலுப்பெற பாடுபட்டவர்களில் ஒருவர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா டிகே சிதம்பரனார். அடுத்து பாருங்கள். டிகேசி அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவரோடு இலக்கியம் பேசிய தலைவர்களில் ஒருவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 10வதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி. அடுத்து பாருங்கள். டிகேசி அவர்கள் வட்டத்தொட்டி என்னும் இலக்கிய அமைப்பை எங்கு நடத்தி வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிகேசி அவர்கள் வட்டத்தொட்டி என்னும் இலக்கிய அமைப்பை எங்கு நடத்தி வந்தார். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில். ஸோ ஞாயிறு தோறும் மாலை 5 மணி. ஸோ அந்த டைமில் தான் வந்து இந்த வட்டத்தொட்டி என்னும் பெயரில் பார்த்தீங்கன்னா டிகேசி அவர்கள் வந்து இலக்கிய கூட்டங்கள் வந்து நடத்தியிருப்பார். அடுத்து பாருங்கள். கம்பன் யார் என்ற நூலை எழுதியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து டிகே சிதம்பரனார். அடுத்து பாருங்கள். 1900 பாடல்களை தொகுத்து அதற்கு சுவைப்பட உரையை எழுதியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிகே சிதம்பரனார். ஸோ எந்த நூல் வந்து தொகுத்துருக்காரு பார்த்துக்கோங்க. அதுக்கு உரையும் அவர் வந்து எழுதியிருக்காரு. 1900 நூலை தொகுத்து ப்ளஸ் அதுக்கு உரையும் வந்து எழுதியிருக்காரு டிகேசி. இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். டிகேசி அவர்களின் கடிதங்கள் எந்த தலைப்பில் நூலாக தொகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிகேசி இருக்கார் இல்லையா, அவருடைய கடிதங்கள் வந்து எந்த தலைப்பில் நூலாக தொகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் டிகேசி கடிதங்கள். அடுத்து பாருங்கள். தமிழ் இசை இயக்கம் வளர்வதற்கு பெரும் பங்காற்றியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து டிகேசி. அடுத்து பாருங்கள். டிகேசி அவர்கள் வட்டத்தொட்டி என்னும் இலக்கிய அமைப்பை எங்கு நடத்தி வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. அடுத்து பாருங்கள். ஸோ அந்த கொஸ்டினை திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. அது டிகேசி தான்.
ஸோ திரும்ப அதே அப்படியே கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. டிகேசி எல்லாமே வந்து அப்படியே ரிப்பீட்டாகவே இருக்குது. சரிங்களா? சொல்லுங்கள். அடுத்து இந்த கொஷின் வந்து பாருங்கள். டிகேசி அவர்கள் எந்த தமிழ் அறிஞரை தனது இலக்கிய குருவாக கருதினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 21வது பார்த்தீங்கன்னா வாவேசு ஐயர். சரிங்களா? இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. டிகேசி அவர்கள் எந்த தமிழ் அறிஞரை தனது இலக்கிய குருவாக கருதினார்? வாவேசு ஐயர். அடுத்து பாருங்கள். எங்கள் ஊர் குற்றாலம் அங்கே அருவி கொட்டுகிறது, அது போலவே தமிழில் கவிதை அருவி கொட்டுகிறது என்று குற்றாலத்தையும் தமிழையும் இணைத்து பேசியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா டி.கே. சிதம்பரனார். ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா டிகேசியை வந்து குற்றால முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள். டிகேசி அவர்கள் தனது வட்டத்தொட்டி அமைப்பில் எந்த பாடல்களை பாடி விளக்க தொடங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கம்பராமாயண பாடல்கள். அடுத்து பாருங்கள். தமிழுக்கு கம்பர், தமிழுக்கு திருவள்ளுவர் என பிரித்து பார்க்காமல் தமிழின் இனிமையான கவிதை சுவை மூலம் மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழுக்கு கம்பர், தமிழுக்கு திருவள்ளுவர் என பிரித்து பார்க்காமல் தமிழின் இனிமையை கவிதை சுவை மூலம் மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டி.கே. சிதம்பரனார். ஸோ அடுத்து பாருங்கள். டிகேசி அவர்களின் உரைநடை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இதய ஒளிநடை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம 25 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு சில கொஷின்ஸ் கொஞ்சம் சம்டைம்ஸ் வாசிக்கிறதுல வந்து கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருக்குது. சரிங்களா? அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.